போக்குவரத்து சபை ஊழல் நிறைந்த இடமாக மாறியிருக்கின்றது. அமைச்சர் வெளியிட்ட தகவல். இலங்கை போக்குவரத்து சபை ஊழல் நிறைந்த இடமாக மாறியுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். கேகாலை மாவட்டத்தில் நடைபெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பிமல் ரத்நாயக்க இலங்கை போக்குவரத்து சபையின் புத்தளம் டிப்போவின் ஆய்வு சுற்றுப்பயணத்தில் மேற்கொண்டிருக்கின்றார். இதற்கிடையில் பாதுகாப்பான மற்றும் தரமான பொது போக்குவரத்து சேவையை பராமரிக்கும் நோக்கில் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் தொடர்பாக பயணிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து முறைப்பாடளிக்க தொலைபேசி இலக்கமும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதன்படி பொது போக்குவரத்து தொடர்பான முறைப்பாடுகளை 0704775 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக்கிரமிக்க தொடங்கிய இஸ்ரேலியர்கள் கேள்விக்குறியாகும் இலங்கை சுற்றுலாத்துறை. சுற்றுலா விசாவில் வந்த இஸ்ரேலியர்கள் அருகம் விரிகுடா பகுதியில் சுற்றுலாத்துறையை கடுமையாக பாதித்து வருவதாக அப்பகுதி வர்த்தகர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இஸ்ரேலியர்கள் இந்த பகுதியில் சுற்றுலாத்துறையில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து அண்மையில் நாட்டுக்கு வந்திருந்த வெளிநாட்டு பயணி ஒருவர் காணொளி ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் அருகம் விரிகுடா பகுதிக்கு சென்றபோது இஸ்ரேலிய தலைநகர் டெல்லவீவ் சென்றது போன்று இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு அருகம் விரிகுடா பகுதி முழுவதும் இஸ்ரேலியர்கள் தங்கள் ஆட்சியை பரப்பி சில இடங்களில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளுக்கு ஆதரவான பிரச்சார ஸ்டிக்கர்கள் ஒட்டியுள்ளதையும் அடையாளம் காட்டியிருந்தார். இந்த நிலையில் இஸ்ரேலியர்கள் அருகம் விரிகுடா பகுதியில் இஸ்ரேலியர்கள் வர்த்தகத்திலும் ஈடுபட தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இவ்வாறானதொரு பின்னணியில் இஸ்ரேலியர்களின் குறித்த செயல்பாடு காரணமாக உள்நாட்டு வர்த்தகம் பாதிப்படையும் அபாயத்தில் இருப்பதாக அப்பகுதி வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர். இந்தியாவின் பிரபல பாலிவுட் நடிகர் இலங்கை வந்தடைந்தார். கொழும்பில் உள்ள சினமன் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஹோட்டலின் பிரம்மாண்ட திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக பிரபல இந்திய நடிகர் கிருத்திக் ரோஷன் நேற்று மாலை கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒரு நாள் குறுகிய பயணமாக நாட்டுக்கு வந்த ரோஷன் இந்தியாவிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் மாலை 5:10 மணிக்கு கட்டுநாயக்கவில் தரையிறங்கியிருக்கின்றார். அவருடன் 8 துணை நடிகர்கள் கொண்ட குழுவும் வருகை தந்திருக்கின்றது. பாலிவுட் நட்சத்திரத்தையும் அவரது பரிவாரங்களையும் வரவேற்க கடுமையான பாதுகாப்பு நடைமுறையில் காணப்பட்டிருக்கின்றது. வெளிநாடொன்றில் பாதையில் ஓடிய மனித உருவ ரோபோ இணையத்தில் பரவும் காணொளி. துபாயில் மனித உருவ ரோபோ ஒன்று சாலையை கடப்பது போன்ற காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது. எமிரேட்ஸ் டவர் அருகே உள்ள சாலையில் வேகமாக செல்லும் ஒரு காருக்கு முன்னால் இந்த ரோபோ மிதமான வேகத்தில் ஓடி சாலையை கடக்கின்றது. இதனை காரில் பயணித்த பயணி ஒருவர் காணொளி எடுத்திருக்கின்றார். சாலையை கடந்ததும் ரோபோ உடனடியாக நின்று திரும்பி நடைபாதையில் நடக்க தொடங்குகிறது. காணொளியில் அது பதிவாகியிருக்கின்றது. ரோபோவின் பின்னால் அதன் உரிமையாளர் ஒரு ரிமோட் கண்ட்ரோலை கொண்டு அதை இயக்குவது தெரிகின்றது. ரிமோட் மூலம் இயக்கப்படுவதால் அந்த ரோபோ மனிதனை விட வேகமாக தனது வேலைகளை செய்கின்றது. இந்த காணொளி இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொட்டி தீர்க்கப் போகும் இடியுடன் கூடிய மழை. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. இந்த பகுதிகளில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியிருக்கின்றது. புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் விளக்கிய பிரதமர் ஹரிணி. புதிய கல்வி சீர்திருத்தம் கல்வி அமைச்சின் அல்லது ஜனாதிபதி அனுரவின் அல்லது பிரதமர் ஹரிணியின் சீர்திருத்தம் அல்ல. மாறாக அனைவரின் புரிதல், யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளுடன் நேர்மறையான மாற்றங்களை செய்வதன் மூலம் குழந்தைகளுக்கு கூட்டாக நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு பொறுப்பு என்று கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்து வடக்கு மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நேற்றைய வடக்கு மாகாண செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் உரையாற்றும் போதே பிரதமர் ஹரிணி அமரசூரிய இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார்.
தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர், புதிய கல்வி சீர்திருத்தங்களில் ஒரு மாகாணம், மாவட்டம் அல்லது பிராந்தியம் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாகாணம், மாவட்டம் மற்றும் பிராந்தியமும் முக்கியமானது. சமத்துவம் அங்கிருந்து தொடங்குகின்றது. நம் நாட்டில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் சம வாய்ப்புகளை வழங்க விரும்பினால் அனைத்து வளங்களையும் ஒரு பிராந்தியத்திற்கு, ஒரு மாவட்டத்திற்கு ஒதுக்க முடியாது. அது நியாயமாக விநியோகிக்கப்பட வேண்டும். அங்கு கடினமான மற்றும் வளம் குறைவாக உள்ள பகுதிகளுக்கு அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும். கடினமான பாடசாலைகளுக்கு அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும். ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு தீர்வுகளை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அனைத்து பாடசாலைகளிலும் டிஜிட்டல் வசதிகள், கற்றல் வசதிகளுடன் கூடிய வகுப்பறைகள், சுகாதார வசதிகள், தண்ணீர், விளையாட்டு மைதானங்கள், ஆய்வகங்கள், புதுமை இடங்கள் மற்றும் அழகியல் அலகுகள் வழங்கப்பட வேண்டும். அதற்கான நல்ல திட்டம் எங்களிடம் காணப்படுகின்றது. அதற்காக இந்த பொது விவாதத்தை நாங்கள் நடத்துகின்றோம். ஏனெனில் இது கல்வி அமைச்சகம் அல்லது ஹரிணி அமரசூரிய அல்லது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சீர்திருத்தம் அல்ல. இது இலங்கையில் தேசிய கல்வியின் சீர்திருத்தமாகும். நாம் அனைவரும் இதை பற்றி ஒரு யோசனை பெற வேண்டும். நாம் அனைவரும் இதில் ஈடுபட வேண்டும். கல்வி சீர்திருத்தம் பற்றிய உரையாடலை உருவாக்குங்கள். ஆசிரியர் சங்கங்களுடனும் நிபுணர்களுடனும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களுடனும் நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடி இருக்கின்றோம். நாங்கள் தொடர்ந்தும் அவ்வாறு செய்வோம். பெற்றோர்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து துறையினரும் இதில் ஈடுபட வேண்டும் என்று கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழில்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். மாணவர்களின் செயலால் நெகிழ்ச்சி அடைந்த போலீசார். குருநாகல் மாவத்த பிரதேசத்தில் உள்ள பாடசாலை மைதானத்தில் பணப்பையை தவறவிட்டவரிடம் ஒப்படைத்த 3 மாணவர்கள் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது. 65,000 ரூபாய் பணத்துடன் மைதானத்தில் பை தவறவிடப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்திற்கு சென்ற 3 மாணவர்கள் அதனை திறந்து பார்த்தபோது பெருந்தொகை பணம் இருப்பதனை அவதானித்திருக்கின்றனர். உடனடியாக குறித்த பையை மாவத்த போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கின்றனர். பையை சோதனையிட்ட போது அது ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு சொந்தமானதென அதிகாரிகள் கண்டுபிடித்திருக்கின்றனர். உடனடியாக அவரது வீட்டுக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி ஓய்வு பெற்ற அதிகாரியை வரவழைத்திருக்கின்றனர். பையில் இருந்த தொகையில் 1 ரூபாயேனும் குறைவாக இல்லை என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறு பிள்ளைகளை நேர்மையாக வளர்த்த பெற்றோரை தான் பாராட்ட வேண்டும். இந்த மாணவர்கள் நாட்டுக்கு மிகப்பெரிய கௌரவம் என ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நேர்மையான செயலை செய்த மாணவர்களை போலீசார் பாராட்டியிருக்கின்றனர். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான ஓட்டுநர் உரிமங்கள் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கான ஓட்டுநர் உரிமங்களை வழங்குவதற்கான வருகை பதிவு சேவை கவுண்டர் இன்று முதல் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய வளாகத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதனை மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் ஜெனரல் கமல் அமரசிங்க தெரிவித்திருக்கின்றார். இதுவரை இந்த சேவை வெரகரவில் உள்ள மோட்டார் போக்குவரத்து துறையில் மட்டுமே கிடைத்திருக்கின்றது. இருப்பினும் புதிய வசதி சுற்றுலா பயணிகளுக்கு அதிக வசதியை வழங்குவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றது. அவர்களில் பெரும்பாலானோர் விமான நிலையத்திற்கு அருகில் வாகனங்களை வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்கும் போது தாங்களாகவே ஓட்டுகிறார்கள். சுற்றுலா பயணிகள் பெரும்பாலும் மோட்டார் சைக்கிள்கள், முச்சக்கர வண்டிகள் மற்றும் இலகுரக வாகனங்களை பயணத்திற்காக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் புதிய முறையின் கீழ் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் இலகுரக வாகனங்களுக்கு மட்டுமே உரிமங்கள் வழங்கப்படும் என்று அமரசிங்க குறிப்பிட்டிருக்கின்றார். கனரக வாகனங்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளுக்கான ஓட்டுநர் அனுமதிகள் வழங்கப்படாது என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வீதியில் தூங்கிய இளைஞனுக்கு நேர்ந்த துயரம். வவுனியா வடக்கு பட்டிக்குடியிருப்பு பகுதியில் ஒழுங்கையில் உறங்கிய இளைஞன் மீது டிப்பர் வாகனம் ஏறி சென்றதில் அவர் சம்பவ இடத்தில் மரணமடைந்துள்ளதாக நெடுங்கேணி காவல்துறையினர் இன்று தெரிவித்திருக்கின்றனர். நேற்று இரவு இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், வவுனியா வடக்கு பட்டிக்குடியிருப்பு பகுதியில் உள்ள தனது வீட்டு ஒழுங்கையில் படுத்து உறங்கிய இளைஞனை கவனிக்காத நிலையில் டிப்பர் வாகனத்தை செலுத்தி வந்த குறித்த இளைஞனின் மைத்துனர் வீடொன்றில் சல்லிக்கல்லினை இறக்கிவிட்டு வாகனத்தை திருப்பியிருக்கின்றார். இரவு நேரமாகையால் குறித்த ஒழுங்கையில் இளைஞன் படுத்திருந்ததை அவதானித்திருக்காத நிலையில் வாகனம் ஒழுங்கையில் படுத்திருந்த அவர் மீது ஏறியிருக்கின்றது. நேற்று காலையிலேயே குறித்த இளைஞன் டிப்பர் வாகனம் ஏறியதில் மரணமடைந்துள்ளமை தெரிய வந்திருக்கின்றது. இளைஞன் வாகனத்தில் நசுங்கிய நிலையில் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதை அறிந்த மைத்துனரான வாகன சாரதி நெடுங்கேணி காவல்துறையிடம் சரணடைந்திருக்கின்றார். சம்பவம் தொடர்பில் நெடுங்கேணி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றனர்.